நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 2024 குருப்பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்மையிலே மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். இந்த 2024 வருஷம் முழுக்கவே 11ஆம் இடத்துல ஒரு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கு. இந்த லாபஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஜென்ம குரு அப்படிங்கிறது கெடுதல் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக பொதுவாக ஒரு ஞானமற்ற ஒரு நிலையில தான் ஜோதிடர்களால் நம்பப்படுகிறதே தவிர ஜென்ம குரு என்பவர் நல்லதுகளை செய்வார் என்பதை அடிக்கடி என்னுடைய நீண்டகால ஜோதிட அமைப்புகளில் நான் சில கோச்சார பலன்களையும் மற்ற விதமான பொது பலன்களையும் மறுக்கின்றவன் நான். ஜென்ம சனி தான் கெடுபலன்களை செய்யும், ஜென்மராகு கெடுபலன்களை செய்யும். ஆனால் ஜென்ம குரு என்பது நல்ல பலன்களை செய்யும். சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டு அமைப்பினை முழுமையாக புரிந்து கொண்ட ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடர்கள் அனைவருக்குமே இந்த ஜென்மகுரு நல்லதுகளை செய்யும் அப்படிங்கிறது கோட்சார ரீதியாக நீங்கள் நல்லா பார்க்க முடியும். அந்த ஜென்மகுருல வாலி இப்படி போனார், ராமா அப்படி போனார், காட்டுக்கு போனார், இப்படி போனார், இந்த மாதிரியான பாடல்கள் கதைகளை எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் கருத்தில் கொள்ளாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இயற்கை சுவரின் ராசியான உங்கள் ராசியில் இன்னொரு சுவர் வந்து அமரப்போவது, அதுவும் பங்கமின்றி அமரப்போவது மிகப்பெரிய நல்ல பலன்களை தரும். 5, 7, 9ஆம் பார்வையில் அவர் மிகப்பெரிய அளவில் இருப்பார். ஜோதிடத்தில் மட்டும் 10 அப்படி சொல்றது இப்படி சொல்றது, ராமர் இருந்தார், வாலிக்கு போனார், அங்கே சண்டைக்கு போனார், இந்த மாதிரியான கதைகள், இந்த மாதிரியான கருத்துக்களை கவனத்தில் கொள்ளாமல் யதார்த்தத்தில் என்ன உண்மை என்பதை தான் ஜோதிடம் அறிந்தவர்கள், ஜோதிட ஞானம் உள்ளவர்கள் சீர்தூக்கி பார்த்து பலன்களை அறிய வேண்டும். அந்த அமைப்பின் அடிப்படையில் ரிஷபராசிக்கு இப்போ ஜென்மகுரு மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை செய்யும். ஏனென்றால் இருள் கிரகம் ராசியில் அமர்ந்தால் கெடுபலன், ஜென்மச்சனி ஜென்மராகு. ஒளி கிரகம் ராசியில் அமர்ந்தால் புத்துணர்ச்சி, ஒரு நல்ல அமைப்புகளில் எதை சாதிக்கணும்னு நினைச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் வயதிற்கேற்றாற் போல நல்லா இருக்கும். உடம்பும் மனசும் நல்லா இருக்கும், ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கும். இதுவரை கிடைக்காத சில விஷயங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல 5, 7, 9ஆம் பாவகங்கள் வலுத்திருக்கின்றனால ராசிப்படி அவருடைய புனிதமான பார்வை 3 இடங்களில் படுகிறது என்பதால திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை, திருமணம் அமைப்புகள் போன்றவைகள் வரக்கூடிய அமைப்பு. முதல் திருமணம் தோற்றுப்போய் 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு அப்படியே மனம் ஒத்த பயம் இருக்கு இல்லையா, 2வது திருமணமாவது ஒரு நிலைச்சிருக்குமான்ட்டு அந்த பயம் விலகக்கூடிய அளவிற்கு நல்ல விதமான வாழ்க்கை துணை அமைப்புகள். பிள்ளைகள் விஷயத்தில் கவலைகள் இருந்தவர்கள், ரொம்ப நாளாக வெளிநாட்டிலேயே புள்ள இருக்கிறார், திரும்ப வரமாட்டேன்றாரு, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு, எல்லா விதமான அமைப்புகளையும் புள்ள மறுத்துக்கிட்டே இருக்கிறார் என்றவங்களுக்கு எல்லாம் பிள்ளைகளை பற்றிய கவலைகள், அதாவது பெண் குழந்தையை தனியாக அனுப்பிவிட்டு பயந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு, வீட்டில் குழந்தைகளுக்கு நல்ல மங்கள விஷயங்களே நடக்கலையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும் ரிஷபராசிக்கார பெற்றோர்களுக்கும் உள்ளம் குளிரும் வண்ணம் நல்ல விதமான இது அமைப்பு நடக்கும். 60 வயசு கடந்தவர்களுக்கு ஸ்தல யாத்திரைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு காசி, கயா, கங்கா போன்ற அமைப்புகளோடு போகக்கூடிய ஒரு நல்ல நிலைமைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜென்மகுரு மாற்றம் இருக்கிறது. ராசியில் புனிதமான ஒரு கிரகம் சுபத்தன்மையோடு இருப்பதால் அனைவருடைய உள்ளங்களிலும் உற்சாகங்கள் இருக்கும், இல்லங்களிலும் புத்துணர்ச்சி இருக்கும். எல்லா விதமான அமைப்புகளையும் வீட்டில் மங்களகாரியம் நடக்கக்கூடியது இந்த ஜென்மகுரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு தான். ஆகவே உங்களுடைய மனம் போல வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள், எதையும் சாதிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் ரிஷபராசிக்காரங்களுக்கு வரும். அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இது நல்ல விதமாகவே அமையும். 10ஆம் இடத்தில் சனி இருப்பது ஒரு நிலையில உங்களுடைய ராஜ யோகாதிபதியாகிய சனி இருப்பது தொழில் அமைப்புகளை, சங்கடங்களை கொடுக்காத ஒரு அமைப்பு. 2017, 18, 19 தான் ரிஷபராசிக்காரர்கள் கடுமையான கெடுபலன்களை அனுபவித்தீர்கள். அது போன்ற காலகட்டங்கள் இன்னும் திரும்பி வருவதற்கு 10, 15 வருடங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த குருப்பெயர்ச்சி 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த வருடம் முழுவதும் இன்னும் 13 மாத காலத்திற்கு குருப்பெயர்ச்சி காலத்திற்கு சனி நன்றாக இருப்பதும், 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு லாபஸ்தானத்தில் 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய நல்ல அமைப்பான ராகு இருப்பதும், அதை போலவே விரயத்திலிருந்து இப்போது மாறி ராசியை புனிதப்படுத்தக்கூடிய சுபத்துவ அமைப்புகளில் குரு வர்றதும் மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ஆகவே ரிஷபத்திற்கு சர்வ நிச்சயமாக கெடுபலன்கள் எதுவுமே இல்லை.
குறிப்பாக சொல்லப்போனால் புத்திசாலித்தனத்தை வைத்துக்கொண்டு வாய்ப்புகள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் போது சினிமா துறையில் சாதிக்கணும், பெண்களால் சில முன்னேற்றங்களை அனுபவிக்கணும், பெண்கள் சார்ந்த விஷயங்களில் நல்லவைகள் நடக்க வேண்டும், அதிகம் பெண்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் குறைந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும். பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பவர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் இருக்கும். வீட்டில் அக்கா தங்கச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவலைப்பட்டவங்களுக்கு நல்லவைகள் நடக்கும். பெண்ணுக்கு திருமணம் பண்ண முடியவில்லை என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கும். அம்மாவிடம் வந்து சேர முடியவில்லை, அம்மாவை கவனிக்க முடியல, அம்மாவுக்கானதை செய்து கொடுக்க முடியவில்லை என்கின்ற உண்மையான அக்கறையோடு தாயை தெய்வமாக பார்க்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான ராசியில் இருக்கக்கூடிய குரு சுபத்துவமாகி நல்லவைகளை செய்யக்கூடிய நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நிலையில் வரப்போகின்ற ஒரு 13 மாதங்கள் தரக்கூடிய நல்ல குரு பயிற்சி இது.